கேரளா போலீஸ்க்கு புரியல, கர்நாடகா போலீஸ்க்கு புரியல. ஏன்னா இந்த பொண்ணுங்களா சாப்பிடுறாங்க, அதுவே பப்ளிக் டாய்லெட்ல சூசைட் பண்ணி சாப்பிடுறாங்கன்னு தெரியாம நிறைய பொண்ணுங்கள் வந்து அனந்த பொண்ணுங்கள்னு சொல்லி பதுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2-3 வருஷமா இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது 2009 தான் ஒரு கேஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. கர்நாடகா போலீஸ்க்கு காவேரி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த லவ் அஃபேர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, படிப்பா வீட்டுல இருப்பா, இதுதான் வேலை அப்படின்னு சொல்றாங்க. அவ போன் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சோ அவங்க போனை ட்ரேஸ் பண்ணும்போது அது வந்து 16 வயசு இருக்கிற தர்ஷன் அப்படின்ற ஒரு பையன்கிட்ட இருக்குன்னு தெரிய வருது. அந்த பையன்கிட்ட போய் நீ ஏன்டா இந்த பொண்ணு போனை வச்சிருக்க, இது உன்கிட்ட யாரு கொடுத்தா, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பையன் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த போனை வந்து எங்க மாமா தான் கொடுத்தாரு, மோகன் குமார் அப்படின்றவரு, இவர் ஒரு பிடி டீச்சரா இருக்காரு, நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவனை போய் கேட்டா போலீஸே சாக்காயிட்டாங்க. ஏன்னா ஒரு கேஸுக்காக அவன்கிட்ட போகும்போது இத்தனை நாள் யாரா இதை பண்றாங்க, இதெல்லாம் சூசைடா தான் இருக்கும்னு க்ளோஸ் பண்ண அத்தனை கேஸையும் இவன் தான் பண்றேன்னு சொல்றான். கிட்டத்தட்ட 32 கொலைகளை நான் பண்ணியிருக்கேன், எல்லாரையுமே நான் கல்யாணம் பண்ணிடுவேன், ஒரு நாள் அவங்க கூட ஸ்டே பண்ணுவேன், அடுத்த நாள் காலையில இப்படி நம்மளுக்கு குழந்தை வேணாம், அதுக்காக இந்த ஒரு டேப்லெட்டை மட்டும் போட்டுக்கோ, கொஞ்ச நாளைக்கு குழந்தை இல்லாம இருக்கும், நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். இவங்களும் பப்ளிக் டாய்லெட்ஸ்ல போய் அது போட்டுப்பாங்க. அவங்க போட ஆரம்பிச்சதையுமே நான் வந்து கிளம்பி வந்துருவேன் நகையெல்லாம் எடுத்துட்டு அப்படின்ற விஷயத்த இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிடா, எதுக்குடா இத்தனை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல, சைனைடுன்னு ஒரு விஷயத்த நான் அந்த டேப்லெட்ஸ்ல கலந்து கொடுத்துருவேன், இவங்க சாப்பிட்டு இறந்துருவாங்க, அது முடிஞ்சதே அவங்க நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நான் ஓடி வந்துருவேன், இதுதான் விஷயம். எனக்கு 2 கல்யாணம் இருக்கு, அந்த 2 கல்யாணத்துலயும் எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, ஒன்னா இவங்க வீட்டுக்கு போகல அவங்க வீட்டுக்கு போவேன், 2 இடத்துலயும் மாத்தி மாத்தி போயிருவேன், இவங்களை எல்லாம் கொண்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்ற சொல்லியிருக்கான். இப்பவும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் அவன் வாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் பிடிக்கலன்னு சொல்லி அவங்களா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றத இப்போ கோர்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். நீங்க இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.